தற்போதைய இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வர எங்களுடைய சமுதாயம் யுவதிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மத்தியில் தற்போது நிறைய குற்ற செயல்கள் இடம்பெறுது. இதெல்லாம் எதனால் இடம்பெறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதனால் அந்த குற்றச்செயல்களுக்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு ஒரு பயம் இல்லை. ஒரு தண்டனைன்றது அவர்களுக்கு சரியாக தெரியாது. அதனால தான் அந்த குற்றச்செயல்கள் துணிஞ்சு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குது. தங்களுக்கு ஒரு பயம், இதனால் தாங்கள் இப்படி போனால் தங்களுடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படும், தங்களோட குடும்பங்கள் பாதிக்கப்படும், இதனால் தங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் என்ற எண்ணக்கரு அவர்கள்ட்ட இல்லை. அதுதான் முதல் காரணம். அதை சரியான பாதையில் கொண்டு செல்கிற அளவுக்குரிய நிலையும் இப்போ எங்கள் நாட்டில் இல்லை. அந்த ஒரு காரணம் தான் அவர்கள் அப்படி செய்கிறதுக்கே காரணம். இப்போ எங்களுடைய ஆரம்ப காலத்தில் பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்படும், அச்சம் ஒன்று ஏற்படும். இப்போ வெளியே ஏதோ சொல்லாமல் போயிட்டோம்னு சொன்னால் கூட அவர்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நாங்கள் இப்போ இன்றைக்கி பிள்ளை செய்கிறோமோன்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி பெற்றோர்கள் இப்போ பிள்ளைகள் போனால் எப்படியும் வீட்டை வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க அனுப்பி காத்திருந்த காலமும் இருக்குது. ஆனால் இப்போது ஒரு பிள்ளை வெளியே போகுதுன்னு சொன்னால் பெற்றோர் அதை கவனிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க சொல்லிட்டு போகிறதில்ல, கவனிக்கிறதில்ல பிள்ளைகளை. அப்படியே சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இது எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கு? அது என்ன சொன்னால், முன்ன காலங்களில் அந்த பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனை தவிர வேறு இது தெரியாது. எப்படி வெளியில் போனாலும் வீட்டுக்கு வரணுமென்ற எண்ணம் அப்போ இருந்தது. மற்றது பள்ளிக்கூடம் போனால் ஆசிரியர் கண்டிப்பார்ன்ற பயம் இருந்தது. இப்போ அப்பா அம்மா போய் அங்கே பெருசாக கேட்க மாட்டேனான். இப்போ பிள்ளைகள் அப்படி இல்லை. தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஏனென்றால் அவை வெளியில் என்னவும் செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலை அவர்கிட்ட இருக்குது. அந்த நேரம் அவை உணவுக்கு அவை கஷ்டப்படுவினோம், பாதுகாப்பு பிரச்சனை. அப்போ அவை நிச்சயம் வீட்டுக்கு வரணும். ஒரு பிள்ளையை தண்டிச்சா கூட அந்த பிள்ளை அடுத்த நாள் வீட்டுக்கு வரும். இப்போ தண்டிக்க கிடையிலேயே பிள்ளை வெளியில் போயிடுது. ஏன்னா பிள்ளைக்கு வெளியில் வாழக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சூழ்நிலை இப்போ இருக்குது. இப்போ குற்றச்செயலை செய்து போட்டும் அவை போய் சிறையில் இருக்கிறதுக்கும் பயம், அந்த பயம் இல்லை அவைக்கு. அப்போ அப்படியான காரணம் தான் இன்றைக்கு தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு பயந்து வாழ வேண்டிய கட்டம். சமுதாயம் பாடசாலை என்றான்னு சொல்லி பாருங்கள். அன்றைக்கெல்லாம் பார்த்தால் முன்னொரு காலங்களில் பாடசாலையில் பாப்பாசிரியர் வாரேண்டா பிள்ளைகள் செய்யணும் பயம். இப்போ பிள்ளைகள் இந்த நிலையில் இருக்கின்ற சூழ்நிலை அறிஞ்சால் நம்ம போக வேண்டியாக இருக்குது.